மை ஃபேன் இப்போது நானும் ஹரணியும் கண் செலுத்துறதுக்கு கிளம்பிட்டு இருக்கிறோம் ஐ கிளினிக்கு. ஏன்னா ஒரு 15 நாள் கேப் விட்டு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். அப்படியே போயிட்டு நாங்கள் சின்ன சின்ன ஷாப்பிங் எடுத்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வரணும். சுமத்தி மேடத்துக்கு வயிறு ஒரு மாதிரி எஃபெக்ட் ஆகிருக்காது, எதனால தெரியல. எல்லாருக்குமே லூஸ் மோஷன் ப்ராப்ளம். ஒரு கஞ்சி மட்டும் சாப்பிட்டு தான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். ப்ளஸ் வந்து ஒரு விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும். நான் கனவு கண்டால் பழிச்சிடும், ஆனால் முக்கால்வாசி யாரும் நம்ப போகிறதில்ல. நான் சொல்கிற விஷயம் நடந்த விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இது வந்து சைக்காலஜிஸ்ட்கிட்ட கூட நான் கலந்து பேசியிருக்கேன். இந்த மாதிரி சார் கனவு கண்டால் சின்ன வயசுலேருந்தே எங்கள் அப்பா அம்மா சொல்லுவாங்க, நான் கனவு கண்டால் அதை பழிச்சிடும் அப்படின்ட்டு. டாக்டர் என்னங்கிறாரு, இது வந்து அறிவியல் பூர்வமாக நிரூபணம் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியன் தான் அவங்க கொடுக்குறாங்க. ஆனால் உண்மையிலேயே நிறையா நான் கண்ட கனவுகள் தசை மாறாமல் அப்படியே பழிக்கும். உதாரணத்துக்கு ஒன்றே இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன் உங்ககிட்ட. அப்புறம் ஒரு கனவாக சொல்லிட்டு வரேன். அப்போ வந்து எனக்கு ஒரு 25 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். எங்கள் ஊர் புத்திரங்கோட்டம் அந்த கிராமத்தில் ஒரு 2-3 தெரு தள்ளி இருக்குன்னு ஒரு பொண்ணு பாவம் இருந்தான். 2 குழந்தைகள். ஹஸ்பண்ட் வந்து பயங்கர தண்ணி கேஸு, மாமியாரும் சரியில்லை. கூலி வேலைக்கு போகும். அந்த பொண்ணு பார்ப்போம், அழகாக இருக்கும், அடுப்பாவோ வருவா, யார்ட்டும் பேசி வச்சுக்க மாட்டான். அப்படி இருக்கிற ஒரு நாள் வந்து ஒரு கனவு எனக்கு நல்லா மிட் நைட்லேயே இருக்குன்னு தான் நினைக்கிறேன். பார்த்து பண்ணி எங்கள் ஊரில் ஒரு ஹாஸ்பிட்டல் டேட்டா போடலாம், அங்கே தான் போகணும். நாங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் போவோம். முடியலன்னா நமக்கு சாப்பிட்டுட்டு போவாங்க, சேலம் போகிறது உண்டு. அப்படி இருக்குள்ள நான் வந்து ஏதோ டாக்டர் ஓபி டாக்டரை பார்க்குறோம். பார்த்தா இந்த பொண்ணு அழகாக ஓபி டாக்டர் அழுதுட்டு இருக்காங்க. இந்த லேடி பண்ணோடனே நான் கேட்குறேன், ஏன் டாக்டர் அந்த அம்மா ருக்குமா அழுதுட்டு போகிறாங்க, எங்கள் 2-3 தெரு தள்ளி தான் அவங்க வீடு இருக்குது. அப்படிங்கவோ டாக்டர் சொல்கிறாங்க, அந்த அம்மாவுக்கு பிளட் கேன்சர், சீக்கிரம் செத்துடுவாங்க அப்படின்னு. நானும் அழுதுட்டு வீட்டுக்கு வரேன். நான் கனவு கண்டுபிடிச்சிட்டு எனக்கு அப்போ என்னங்க வேலை இருக்குது போது, எல்லாம் அம்மா சுற்றி இருந்தாங்க, அவங்க சமையல் பார்த்துப்பாங்க. எனக்கு ஒன்றும் அப்படி பெருசாக வேலை இருக்காது. காஃபி குடிச்சிட்டு காலங்காத்தால் அப்படியே வெளியில் வந்து வேடிக்கை பார்க்குறது என்னோட வேலை. அப்படி பார்க்கல, பக்கத்துலேயே போரிங் பைப் இருக்கும். அந்த பொம்பளை தண்ணி எடுக்கிறதுக்கு 2 குடத்தை தூக்கிட்டு என் கண்ணெடுக்க வரா. அடக்கடவுளே, நேற்று நைட்டு இப்படி கனவு கண்டோம், அந்த லேடி செத்து போகிறாப்புல பிளட் கேன்சரில். எங்கள் அம்மா சுற்றிக்கிட்டு போய் சுற்றி நேற்று கனவு கண்டேன், இன்றைக்கி அந்த அம்மா 2 குடத்துக்கு தண்ணி எடுக்க போகிறீங்க போகிறா அப்படின்னு. எல்லோரும் அப்படியே வேடிக்கை நினச்சிட்டு விட்டுட்டாங்க. இது நடந்து ஒரே வாரம் இருக்கும். அங்கெல்லாம் கிராமத்து பக்கத்தில் என்ன பார்ப்போம்னா, ஒரு 10 மணிக்குள்ளே எல்லாம் காடு கறிக்கல வேலைக்கு கிளம்பிடுவோம், கூலி வேலைக்கெல்லாம். யாரும் சில மக்கள் இருப்பாங்க, ஊரை படிச்சுட்டு எங்கள் வீட்டு வாசலில் உட்காந்துருக்கும். அப்படி கதை நடந்துக்கிட்டு இருக்கும். அப்படி ஒரு நாள் நடக்கக்குள்ள திடீர்னு எல்லாம் தப்பன்னு ஓட ஆரம்பித்தாங்க. ரயில் ரோடு ஒன்று இருக்கும், அது வந்து விருத்தாசலம் பேசஞ்சர் ஒரு 10 மணிக்குள்ள ஒரு கூட்ஸ் வண்டி வரும் இப்படி சேலம் போகிறதுக்கு. திடீர்னு எல்லாம் ஓடின மக்கள் என்னங்க இருக்கும், ட்ரெயின் அடித்து ஆன் த ஸ்பாட் காலினவும் அப்படி விளையாட்டு போயிட்டு எங்கள் அம்மா சுற்றி என்ன பார்க்குறாங்க. வந்த மக்கள் என்ன சொல்கிறாங்க, கிராமத்து மக்கள் என்னை பற்றி நான் கொஞ்சம் அப்படி ஒரு பயந்த சுபாவம் தான், இந்த மாதிரிலாம் கிடையாது, ரொம்ப சாஃப்ட் டைப். மாமி சுமதி அந்த இடத்துக்கு நான் எனக்கு ஒரு பேட் ஹேபிட் உண்டு. ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடந்தால் ஓடி போய் அந்த ஸ்பாட்டில் போய் பார்த்துட்டு வர்றது தான். ஊமக்கோட்டை மறந்துட்டு எல்லாம் பார்த்துட்டு வந்து அப்புறம் ராத்திரியில் கத்துறதும் உண்டு. எல்லாம் பிடிச்சிட்டாங்க, நீ போகக்கூடாது, மாமி சுமதி பிடிச்சி வைங்க, ஏற்கனவே பயந்த சுபாவம், வீட்லேயே இருக்கட்டும். நடந்த விஷயத்தை கேட்டிங்கன்னா, நான் எப்படி நான் சொன்னேன் பிளட் கேன்சர் ரத்த வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கான்னு, அப்படியே ஒரே இதாக கிடக்கு. அதை பற்றி விவரிச்சு சொல்ல எனக்கு இப்போ கூட நடந்து கஷ்டமாக இருக்குது. கூட்ஸ் வந்து எப்படி வரும் உங்களுக்கே தெரியும், ரொம்ப ஸ்லோவாக வரும். ஆனால் அவள் கூலி வேலைக்கு கொடுப்பா, அப்படியே நிற்கிறான். அப்புறம் சண்டை வாழ்க்கையில் கூப்பிட்டுருக்காங்க, கட்டிருக்காங்க, வா வா வந்துருன்னா சூசைட். வேறு அவளுக்கு வாழ பிடிக்கல. 2 அம்மா வீட்டு பக்கமும் ஆதரவு, இந்த பக்கம் ஆதரவு, 2 குழந்தைங்க. என்ன ஏன் அந்த முடிவுக்கு வந்தாங்க, எல்லா சிலரோட மனநிலை வந்து அந்த டைமில் வெறுத்து போயிரும்பா, போதுண்டா அப்படின்ட்டு அந்த கூட்ஸ் வண்டியில் வந்து தினைக்கும் அப்படியே முயல் மாதிரி ஒரு அந்த கூட்ஸ் வண்டியெல்லாம் நான் எப்படி நான் சொன்னேனோ ரத்த வளரியா அப்படி எங்கள் அம்மாவை சுற்றியும் மறுபடியும் ஆச்சரியமே பார்க்குறாங்க. நீ எப்படி இந்த மாதிரி கனவு கண்டு பழிச்சுது அப்படின்ட்டு. இன்னும் நிறைய நிகழ்வுகள் இருக்குது. எங்கள் அப்பா சொல்லிடுவார், நீங்கள் அது மாதிரி கனவு கண்ட வெளியே சொல்லிடு, பழிக்காத போகட்டும் அப்படின்னு. எங்கே பழிக்காத போச்சு, ஆனால் ஒரு விஷயம் வீட்டில் மறைச்சி வச்சேன். அதே மாதிரி ஒரு எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னால் வரலட்சுமி பண்டிகையும் ஆடி
வெள்ளி வரலட்சுமி பண்டிகை அப்படியெல்லாம் ஒட்டுக்கா வரவும் என்ன ஆகுது, எங்கள் சித்தி விவசாய அவங்க சித்தப்பா பூச்சி முடிச்சுன்னு பறக்குறாங்க. எனக்கு சாப்பாடு சீன் கட்டி கொடு எங்கள் ஆத்துக்காரருக்கு நான் கொண்டு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு. எங்கள் சித்தி என்ன பண்ணிட்டு அந்த அவசரத்தில் சாக்கெட் பீட்டு பீரோவில் எடுக்கப்பக்குள்ள குச்சி வரைக்கும் இருக்கும். அது மேலே அவங்களுக்கு தெரியல போல இருக்குது. அப்படியே உட்காந்து காட்டன் சரி பதம் பிடிச்சிருச்சு. எல்லாம் கத்திட்டு வெளியே ஓடி வரும். எனக்கு கை கட்டை வரல வச்சு இப்படி உள்ள மாட்டேங்குது. சித்தியோட உள்பா டைட்டாக அவங்கள கட்டுவாங்க. உள்ளே போய் மாட்டவும் என்னோட கட்டை வரலாம் நைலிஸ் கூட கட்டின ஷிஃபான் மாதிரி. எங்கள் சித்தி இந்திரேஸ் என்ன பண்ண பிடிச்சி ஒரு தள்ளி விட்டாங்க. என்ன எந்திரி பக்கன்னு புடவையில் பிடிச்சி எங்கள் அப்பா என் மேலே தண்ணியை ஊற்றி சித்தி மேலே ஊற்றி அது பெரிய பெரிய அப்புறமா வந்தது. அது தனி கணக்கு. அப்புறம் டாக்டர் வச்சுட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். இந்த கனவு இது வந்து அது நடக்கிறதுக்கு ஒரு 15 நாளைக்கு முன்னால கனவு வருது எனக்கு. எப்படின்னா, நாங்கள் பாலாஜி தேட்டர்னு ஒரு தியேட்டர் இருக்கோம் கிராமத்தில். ஓப்பன் தேட்டர் ஒன்று ஓப்பன். அதை பற்றி அப்புறம் சொல்கிறேன். அந்த தேட்டரில் உட்காந்து நானே என் தங்கச்சி உஷா ஸ்ரீமதி எல்லாம் சும்மா பார்த்துட்டு இருக்கோம். அங்கேருந்து ஒரு பொம்பளை கிராமத்து பொம்பளை ஓடி வந்து ஏன்னா ஐரட்டு பிள்ளைங்களா அப்படிதான் சொல்லுவாங்க. ஐரட்டு பிள்ளைங்களா சும்மா பார்த்துட்டு இருக்கீங்க, உங்கள் அம்மா சுற்றியும் ஸ்டவ் அடித்து ஆத்தூரில் அட்மிட் பண்ண கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ரொம்ப சீரியஸ் கண்டிஷன். அப்படியே நடிச்சுட்டு தேட்டரை விட்டு வெளியே வந்துட்டு தாங்க நிகழ்ச்சி வந்து பார்க்குறோம். நான் கிச்சனுக்குள்ளே போனால் ஒரே கருமூட்டமாக கிடக்கு. பாத்திரங்கள்லாம் கருகருப்பாக கிடக்கு அந்த புகை இதில். இவ்வளோதான் இந்த ட்ரீம். அதே மாதிரி 15 நாளில் சித்திக்கு அந்த நிகழ்ச்சி நடந்தால் அதே மாதிரி கறிமூட்டம் தான் வீட்டுக்குள்ள. அதுவும் அப்பா சொன்னது திட்டி எனக்கு தான் வந்துது. நீ முன்னையே சொல்லலாம்ல, சொன்னால் மட்டும் என்னங்க நீங்கள் போகுது. இதுமாரி பல சம்பவங்கள் எனக்கு கனவு வந்து இதோ இன்னைக்கு அரணிக்கு ஒரு ஏதோ பெரிய ப்ராப்ளம் வருதுன்னா ஏதோ தண்ணியில் அவளை வெள்ளத்தில் அடிச்சுட்டு போகிறாப்புல அவளை அப்படியே கையை சொல்லிட்டு முடிய பிடிச்சி யூஸ் பண்ணி வந்துடுவேன் வெளியே. அது மாதிரி நிகழும். இப்படி எத்தனையோ கனவுகள். இது வந்து சொல்லிடுறேன். இன்னும் ஒரு மனசில் வேதனையான விஷயம். தர்மஸ்தலைகள் குட்டி தர்மஸ்தலம்னு சொல்ல மாட்டிங்களா? ஒவ்வொரு கதையாக சொல்லிட்டு வரேன். இது பியூட்டி என்ன பத்திராய்க்கு பழைய ஊர் பக்கத்தில். அப்போ வந்து தலிகேசுங்களே அதிகங்க ஹஸ்பண்ட் இல்லாதவங்க இருக்கிற ஏதோ அப்படியே அந்த கிராமங்கள்லாம் இன்னும் வந்து நடந்துட்டு தான் இருக்காங்க. யாரும் வெளிப்படி எதுவும் சொல்லப்படாது. ஹஸ்பண்ட் இல்லாத பொம்பளை 2 குழந்தைகள். ஒரு ஆள் கூட எங்கள் ஊருக்கு வந்து இருக்கா. ஒரு சின்ன குடிசை வீட்டில் அந்த பொம்பளைக்கு அவங்க அண்ணன் இருக்கிறாங்க. அவங்க அண்ணன் ஃப்ரெண்டு எப்படி தோழ ஃப்ரெண்டு இங்கே என் கூடயே வந்துட்டான். ஹஸ்பண்ட் கிடையாது. அந்த பொம்பளை அழகாக நல்லா இருக்குங்க. யார்கிட்டையும் இல்லை எல்லாம் பேசி நான் பார்த்ததில்லைப்பா. பாட்டுங்க வேலை உண்டு தான் இருந்துட்டு இருப்பான். டெய்லரிங் யாராவது பழைய துணியெல்லாம் கொடுத்து தைச்சி அந்தால கூட்டிகிட்டு வந்தாரு. சோறு படுறல வயிற்றுக்கு. குழந்தைகள் பாதி நாள் பட்டினி. எங்கள் வீட்டுக்கு வரும். எங்கள் சித்திக்காரி கொடுமைக்காரிங்க. அந்த குழந்தைங்க வந்து எங்கள் அம்மா காசு வாங்கி தர சொன்னாங்க தச்ச துணிக்குன்னா என்ன அவசரம் வாங்க நாளைக்கு அப்படின்னா அப்படியே எரிச்சு போடலாமான்னு இருக்காங்க சித்தியை. சின்ன சின்ன குட்டி குடிசுங்க ஒரு 5 வயசு கூட இருக்காதுங்க அந்த குழந்தைங்களுக்கு. பசியில் வந்து அவள் செஞ்சு அவங்க அம்மா கூலி வேலைக்கு அவள் அந்த குழந்தை காசு கேட்குது. சித்தி திட்டியும் மிரட்டி அனுப்ப வேண்டியது. அப்புறம் மறுநாள் காசு தருவான். ₹1 ₹2 அந்த என்ன இதெல்லாம் இந்த ₹1 2 அந்த குழந்தை அந்த காலத்தில் ₹1ங்கிறது ஒரு பெரிய தொகை. ஒரு சாப்பாட்டுக்கு அந்த குழந்தை கேட்குது அப்படியே பொக்குன்னு போகும். அப்படியே ஐயோ நம்ம கையில் பணம் இல்லையே நான் கொடுத்துடலாமேன்னு பறக்க மனசு. அப்படியே இது மாதிரி சம்பவம் நடந்ததுக்குள்ளே நாங்கள் வேறு வீட்டுக்கு போயிட்டோம். போனால் எனக்கு வந்து எனக்கே தலைவாரிக்கு தெரியாது. கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா தான் தலையை வாரி விடணும். அப்படி தலைனா 2 சீர் தான் போட்டு 2 சீர் ஆம்பு. அந்த பொம்பளை எங்கள் தெரு வழியே கட்டிட்டு விடுவாரா. ஐயோ யாரும் என் குழந்தைங்கள பார்த்தீங்களா காலையில் 9 மணி எல்லாம் அவளை யாரும் சட்டை பண்ணுறதா இல்லை. ஒரு ஆள் மட்டும் பின்னால் வந்து குடல் கொடுக்குறாரு. சின்ன கிணறு பெரிய கிணறுன்னு இருக்கும் தொலை கிணறு. அம்மா அவன் பிள்ளைங்க சின்ன கிணத்துல கிடக்குதுங்க அப்படின்னு எங்கள் அம்மா அப்படியே தலைமுடி அப்படியே போட்டுட்டு பின்னாலே ஓடுறேன். அந்த பொம்பளை பின்னாலே போனால் ஜனங்க அதுக்குள்ளே கூட்டிட்டாங்க. அந்த 2 குழந்தைகள் கிணத்துல மேந்த வாக்கில் கிடக்குதுங்க. என்னால் அந்த காட்சியை மறக்கவே முடியாது. எல்லாம் அந்த பொம்பளை திட்டாங்க, நீ கொண்டுட்டேன், நீ தான் அவன் குழந்தைகளை கொண்டுட்டேன். அவன் வச்சுக்கிட்டே ஓடி போயிட்டான். அவன் ஊர் பக்கத்து கிராமம். இந்த நிகழ்ச்சி இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த ஒவ்வொருத்தரும் ஒரு கதை சொல்கிறாங்க. அந்த குழந்தைக்கு மிட்டாயில் வச்சு கொண்டுட்டா அப்படின்னு. நல்லத்தங்கால் கதையா இது வந்து யார் என்ன பண்ணாங்கன்னு தெரியாது. ஒரு நல்லத்தங்கால் கதை அந்த இடத்துல நடந்ததுங்க. அப்புறம் அந்த கொஞ்சம் அப்போ வந்து இந்த தூளி வாங்கி அந்த குழந்தைங்க எடுத்துகிட்டு போகிறது கூட நம்மளோட காசு கிடையாது. ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் காசு போட்டு 2 தூளிங்க அந்த அந்த 25 27 28 கல்யாணம் நடக்குது. இன்னும் என் மனசில் ஆழமாக 15 நிகழ்ச்சி. அந்த பொம்பளையை எல்லாம் அடிக்காத குறையா பண்ணி பிடிச்சி கிராம பஞ்சாயத்து இல்லைங்களா அப்படியே அடக்கிட்டாங்க. அந்த 2 குழந்தைகளையும் அப்படியே தூளி எடுத்து தூக்கிட்டு போனாங்க. அந்த குழந்தைங்க இன்னைக்கு உயிரோடு இருந்ததுன்னா அந்த குழந்தை பசங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தைங்க இருந்திருக்கும்.
அழகாக இருக்குப்பா, நல்ல கலர். அந்த குழந்தைங்க பொம்மை மாதிரி இருக்கும், சிதிலைட் பொம்மை மாதிரி 2 குழந்தைங்க. இதெல்லாம் அந்த கிராமத்தில் நடந்த நிகழ்ச்சிகள் பாதி கூட ஒன்று நான் சொல்லிட்டேன். அடுத்த நிகழ்ச்சி சொல்கிறேன். இது வரைக்கும் போதும். நிறையா விஷயங்கள் மனசில் பதிஞ்சு தான் இன்னைக்கு நான் ஒரு போராளியே நின்றுட்டுருக்கேன் இன்றைக்கி. ஆனால் அந்த போராளி இன்னைக்கு அம்மக்கிழமை பெட்டில் விழுந்துட்டேன்ப்பா. இன்னைக்கு உங்ககிட்ட பேசக்கல்ல கூட உடம்புல தெம்பில் ரொம்ப டயர்டாக இருந்தது. அது இன்னும் திட்டிகிட்டு இருக்கா, ஹீமோகுளோபின் ரொம்ப குறைஞ்சதுனால அவளால் ரொம்ப ஹெல்த் ப்ராப்ளம் பண்ணுது அப்படின்னு. எனக்கு இன்ஜெக்ஷன்னா அலறிக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கேன். அதனால் ஒவ்வொரு தர்மசாலா கதையும் உங்ககிட்ட சொல்கிறேன். நானும் ஊமிச்சிட்டேன், யார்கிட்ட பேச மாட்டேன்ப்பா. ஆனால் கண்ணில் பதிவு பண்ணிப்பேன் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களும். அங்கே அந்த ஊருக்கு ஏன் எங்கள் அப்பா என்னை கூட்டிகிட்டு வந்தாருங்கிற புரியாத புதிது தான். அது எல்லாமே அந்த மாதிரி கிராமத்தில் மாற்றிக்க வேண்டாம். அந்த வீடு அதுதான் அந்த ஊருக்கு நடக்கிற கிராமத்து அந்த வீடு பிரச்சனை தான் இன்னும் என்னை விட மாட்டேங்குது. விட்டு விலகி வரணும்னு இன்னும் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கு பகவானை. சரிப்பா, எல்லோரும் நல்லா இருங்க, வாழ்க வளமுடன்.